160 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்த டைனோசர்கள் தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த பல எக்ஸ்டிங்ஷன்ஸ் அழிவு நிகழ்வுகள், எரிமலை வெடிப்புகள், கடல் மட்டம் ஏர்றது, கிளைமேட் மாறுறது இது மாரி பல விஷயத்த பார்த்து சர்வை பண்ணிட்டு இருந்த அப்ப வாழ்ந்த எல்லா உயிரினத்துக்கும், இந்த உலகம் இதே மாரி தான் இருக்க போது. ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராதுன்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மனுஷங்க நெனச்சிட்டு இருந்த மாரி தான் அதுங்களும் அப்ப நெனச்சிட்டு இருந்திருக்கும். பட் ஹிஸ்டரி எப்பயுமே வார்னிங்கே இல்லாம தான் அடிக்கும்னு சொல்லணும். உலகத்தோட லேட் கிரெட்டேஷியஸ் காலகட்டம் ஒரு சாதாரண காலை பொழுது. கிட்டத்தட்ட 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. சூரியன் உதிக்குது, உலகம் லைட்டா வார்மா இருக்குது, அடர்ந்த காடுகள், எக்கச்சக்க சத்தங்கள், நெறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அந்த இடத்த ஃபுல்லா அப்படியே சூழுது. காத்து ஃபுல்லா பூச்சிகள் இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கு. சின்ன சின்ன மேமல்ஸ்லாம் அழகா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. மேல இருக்க பெரிய ரெப்டைல்ஸ்லாம் அங்கருந்து போகுறதுக்கு, கொஞ்சமா இதுங்க வெளியில வந்து சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காக. நீர்நிலைகளோட கரைகள்ல குரோக்கடைல் இன மக்கள் சன்லைட்ட கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு. அப்படியே கரையோரங்கள்ல பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, மேல பார்த்தா மிகப்பெரிய அளவுல இருக்க டெரோசாரஸ்கள் அப்படியே காத்துல கிளைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மிகப்பெரிய இருக்க அந்த புல்வெளிகள்ல ட்ரைசெராடாப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல டெரனோசாரஸ் ரெக்ஸ் இன்னொரு வேட்டைய துவங்கலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்துல எதுவுமே இங்க அன்யூசுவலா இல்ல. அங்க இருக்க எல்லா உயிரினத்துக்கும் இன்னைக்கு இன்னொரு சாதாரண நாள். வேற எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம இருக்குது. பட் உலகத்திலேருந்து ஒரு 10 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் 10 கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய அகலம் மட்டும் இருக்குமா. ஒரு மலை அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஸ்பேஸ்ல பல காலங்கள் இங்கேயும் அங்கேயும் மிதந்துட்டு இருந்திருக்கு. ஃபைனலி எர்த்தோட கிராவிட்டியில மாட்டி எர்த்த நோக்கி அந்த ஆஸ்ட்ராய்ட் இழுக்கப்படுது. இந்த ஆஸ்ட்ராய்ட் நம்ம பிளானெட்ட நோக்கி 20 கிலோமீட்டர் ஒரு செகண்டும் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். மோர் தென் 70,000 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல இந்த ஆஸ்ட்ராய்ட் எர்த்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீட்ல வர அந்த ஆஸ்ட்ராய்ட எதால தடுத்து நிறுத்த முடியும்? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரது, அந்த டைம்ல மனுஷங்க இருந்திருந்தா நம்ம மேபி கண்டுபிடிச்சு ஏதாவது யோசிச்சிருக்கலாம். பட் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் பாவம் அந்த டைனோசரஸ்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது. எந்த ஒரு வார்னிங்கும் கிடையாது. ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடையாது. எந்த ஒரு மிஸ்டீரியஸ் சைன் அதனால ஜோசியம்லாம் பார்க்க தெரியாது போல இருக்கு. த ஸ்கை வந்து ரொம்ப நார்மலா இருந்திருக்கு. ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப நார்மலா இருந்திருக்கு. லைஃப் கன்டின்யூட் எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் இஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதுங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. பட் கவுண்ட் டவுன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. பாவம் அந்த டைனோசர்ஸ். சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொடூரமான நாள்ல நம்ம மனுஷங்க இருந்திருந்தோம்னா, அன்னைக்கு நம்ம முழிச்சிருந்தோம்னா, 2 ஹவர் தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். அது முடியும்போது உலகத்தோட மிகப்பெரிய அழிவ நம்ம பார்த்திருப்போம். அந்த நாள் தான் டைனோசர்ஸோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட உலகத்தில வாழ்ந்த எல்லா உயிரினத்திலும் 75% மொத்தமா அழிஞ்ச ஒரு நாள். ஃபியூச்சர் ஆஃப் எர்த்த கம்ப்ளீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண போற அந்த ஒரு நாள். எர்த்த நோக்கி வர அந்த மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருக்கு நம்மளுக்கு கிட்ட வர வர. கீழ இருக்க எந்த உயிரினத்துக்கும் அப்படி ஒரு ஆஸ்ட்ராய்ட் வரது தெரியாம ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில அந்த ஆஸ்ட்ராய்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸோட டார்க்னஸ்ல இருந்து எர்த்தோட வெளிச்சத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எர்த்தோட யுகாண்டான் பெனின்சுலா ஆஃப் மெக்சிகோ அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில இருக்க மெக்சிகோல இருக்க அந்த ஒரு இடத்த நோக்கி அந்த டைம்ல அந்த மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் வந்துட்டு இருக்கு. அந்த எரிக்கல் எர்த்த தாக்கும்போது எர்த் இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்க போது. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்ட் பல மில்லியன் வருஷங்களாவே நம்ம சோலார் சிஸ்டம்ல தான் இருந்திருக்கு. எந்த ஒரு பிளானட்டோட கிராவிட்டிலயும் மாட்டாம சும்மா ஸ்பேஸ்ல இருந்துட்டு இருந்திருக்கு. சுத்தி திரிஞ்சிருக்கு. அன்இமேஜினபிள் டிஸ்டன்ஸ்க்கு சும்மா ஸ்பேஸ்ல இருந்திருக்கு. பட் திடீர்னு அது எல்லாமே மாறி எர்த்த நோக்கி இந்த ஆஸ்ட்ராய்ட் வர ஆரம்பிக்குது. ஆக்ட் 2 எர்த்தோட கடைசி 2 நிமிஷங்கள். இந்த ஆஸ்ட்ராய்டு மிக பெருசு. 10 மில்லியன் கிலோமீட்டர் அகலம். ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு ஃபுல்லா கல்லும், மெட்டலுமால மட்டுமே ஆகி கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் அதோட வெயிட் இருந்திருக்குமா. இவ்ளோ அதிகமான வெயிட் இருந்தாலும், வெயிட் இதோடைய வெப்பன் கிடையாது. இதோடைய கொடூரமான விஷயமே இதோடைய வேகம் தான். எர்த்த நோக்கி ஒரு ரேஸ்க்கு வர மாரி 20 கிலோமீட்டர் எவ்ரி செகண்ட் வேகமா டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு மனுஷங்க நம்ம எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த மொத்த வெப்பன்ஸோட எனர்ஜி எல்லாம் கம்பைன் பண்ணாலும், இத விட பல மடங்கு அதிகமான எனர்ஜிய கொண்டுகிட்டு அந்த டைம்ல அது எர்த்த நோக்கி வந்துட்டுருக்கு. அவ்ளோ வேகமால வரும்போது, நேச்சரோட எந்த ஃபோர்ஸ் கூட அத தடுக்க முடியாது. அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆஸ்ட்ராய்டு எர்த்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு எர்த்தோட அட்மாஸ்பியர்க்குள்ள நுழையுது. இதுக்கு முன்னாடி நீங்க ஷூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஸ்லோவாலாம் கிடையாது. அதிபயங்கரமான வேகத்தோட எர்த்தோட அட்மாஸ்பியர்க்குள்ள நுழையுது. நுழைஞ்சும் அதோடைய வேகம் நிறுத்தப்படவில்லை. இவ்ளோ வேகமா வர அந்த ஆஸ்ட்ராய்ட சுத்தி இருக்க காத்து ரொம்ப கம்ப்ரஸ்டா இருந்ததுனால, அதோட டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகமா மாறுது. இந்த மொத்த வானமும் எரியிற அளவுக்கு அந்த நிகழ்வு வந்திருக்குன்னு சொல்றாங்க. சில டெரிஃபையிங் நொடிகளுக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு சன்ன விட பிரைட்டா எர்த்லருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி யுகாண்டான் பெனின்சுலா மெக்சிகோல இருக்க அந்த இடத்த இந்த மிகப்பெரிய எரிக்கல் தாக்குது.
இந்த தாக்குதலோட இம்பாக்ட் சில நொடிகள்லேருந்து சில நிமிஷங்கள் தான் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. பட் இந்த சில நிமிஷங்கள் எர்த்தோட மொத்த ஹிஸ்டரியும் ரீரைட் பண்ற அளவுக்கு இருந்திருக்காம். மிக வேகமா வந்த இந்த எரிக்கல் அன்இமேஜினபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட ஒரு ஆழம் கம்மியா இருக்க கடல் பகுதியில வந்து மோதுது. இதோட விளைவா கீழ இருக்கிற எல்லாமே கிரஷ் ஆயிட்டு இருக்கும், கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு எர்த்ல ஒரு மிகப்பெரிய பள்ளத்த உருவாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பள்ளம் 30 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்திருக்கும். இது மிகப்பெரிய அளவுல ஒரு பள்ளத்த எர்த்ல உருவாக்கியிருக்கு. இந்த பள்ளத்துடைய அகலம் மட்டுமே 180 கிலோமீட்டர் வைடா மாறுது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷனோட விளைவா ரிலீஸ் ஆகப்பட்ட எனர்ஜி ஹிரோஷிமா, நாகசாகி பாம்ப்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உலகத்தோட ஹிஸ்டரியில ரொம்ப கொடூரமான சில நிகழ்வுகள். அத விட பல மில்லியன்ஸ் ஏன் பில்லியன்ஸ் ஆஃப் அளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்குமா. ஸோ அவ்ளோ எனர்ஜி திடீர்னு அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்போது சுத்தி இருந்த 100 கிலோமீட்டருக்கு இருந்த எந்த உயிரினமும் பொழைக்க வாய்ப்பே இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அத சுத்தி இருந்த காடு, நதி ஏன் தரை மொத்தமுமே இன்ஸ்டன்ட்டா அழிஞ்சு போற அளவுக்கு அதிகமான எனர்ஜியால தாக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடந்த சில நிமிஷங்களுக்கு அப்புறம் இது முடிஞ்ச மாரி தோணுனாலும், இதுதான் ஆரம்பம்னு சொல்லணும். இந்த இம்பாக்ட்டோட ஷாக் வேவ் இதோட அதிர்வலைகள் மொத்த எர்த்தையும் சுத்தி ஜெட்ட விட வேகமா போச்சு. பூமி மொத்தமும் இந்த அதிர்வலைகள உணர்ற அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இந்த டைரக்ட் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட்னால இதற்கு கீழ இருந்த அந்த ராக்ஸ்லாம் இன்ஸ்டன்ட்டா மெல்ட் ஆகி உருகி போய் தரை மட்டத்திலேருந்து தூக்கி எறியப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட விண்வெளி அளவுக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒரு ஆஸ்ட்ராய்ட வந்து தாக்கும்போது, அதோடைய விளைவா கீழ இருக்க கல்லு இருக்கிற எல்லா விஷயமுமே தரை மட்டத்திலேருந்து வேகமா மேல தூக்கி எறியப்பட்டிருக்கு. இது அட்மாஸ்பியர தாண்டி ஸ்பேஸ் அளவுக்குமே தூக்கி எறியப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. இப்படி அந்த ஃபோர்ஸால மேல போன அந்த விஷயங்கள்லாம் ஸ்பேஸ் அளவுக்கு எர்த்தோட அட்மாஸ்பியரையே தாண்டி போயிருக்கும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல, சில நொடிகள்ல எல்லாம் முடிஞ்சு போன மாரி தெரிஞ்சாலும், பூமியோட கிராவிட்டி ஈர்ப்பு விசை மேல தூக்கி எறியப்பட்ட அந்த விஷயங்கள, அந்த ரொம்ப சூடான கற்கள், எர்த்தோட வேஸ்ட் எல்லாமே திருப்பி எர்த்துக்குள்ள விழ ஆரம்பிக்கும். இம்பாக்ட் ஆன அந்த இடம் மட்டும் கிடையாது. மொத்த உலகமும் தீயா எரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆக்ட் 3 இம்பாக்ட் நடந்து முதல் சில மணி நேரங்கள். ஆஸ்ட்ராய்டு உலகத்த தாக்குன இம்பாக்ட்ல சில நொடிகள்ல அது மொத்தமா வேப்பரைஸ் ஆகி, மீதி இருக்க அதோட துகள்கள்லாம் விண்வெளி வரைக்கும் வீசி எறியப்பட்டிருக்கு. எர்த் மொத்தமும் இதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த எரிக்கல் எர்த்த தாக்கி சில நொடிகள்லே அந்த இடம் அன்ரெகக்னைசபிளா மாறிட்டு இருக்கும். அத சுத்தி நூத்துக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கும். கடல், காடுகள், உயிரினங்கள் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு இருக்கும். வேப்பரைஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கும். இதோட தாக்கமா வந்த அதிர்வலைகள் ஒளியோட வேகத்த விட வேகமா எர்த்த சுத்தி பரவுச்சு. அந்த அதிர்வலைகள் தாண்டி போன ஒரு இடமும் கொலாப்ஸ் ஆகி அந்த உயிரினங்கள்லாம் கஷ்டப்படுது. பல செஞ்சுரீஸா நின்னுட்டு இருந்த மிகப்பெரிய மரங்கள்லாம் தரையோட தரையாகுது. அனிமல்ஸ்லாம் காத்துல காத்தா பறக்குது. அந்த மொத்த இடமும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு தான் சொல்லணும். மொத்த எர்த்தே ஒரு ஷேக் ஆகுற அளவுக்கு ஒரு இம்பாக்ட். இந்த இம்பாக்ட் கான்டினென்ட்ஸ தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. இதோட விளைவால வந்த எர்த்குவேக்ஸ் மேக்னிட்யூட் 10 அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஹியூமன் ஹிஸ்டரியில நம்ம பார்த்த எல்லாத்த விட மிக கொடூரமான நிலநடுக்கங்கள் அந்த காலத்துல வந்திருக்கு. மவுண்டன்ஸ், மிகப்பெரிய கிளிஃப்ஸ் அது எல்லாமே அதிர ஆரம்பிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அப்ப வாழ்ந்த உயிரினங்களுக்கு வானம் எவ்வளோ அந்த டைம்ல பயங்கரமா தெரிஞ்சிருக்குமோ, அதே அளவுக்கு தரையுமே ஆபத்தா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நிலநடுக்கங்களும், அதிர்வலைகளும் தரையில இருந்திருக்கு. அடுத்தது நீர்நிலைகள் தான். இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்கத்தினால மிகப்பெரிய சுனாமிகள் எல்லா பக்கத்துலயும் அனுப்பப்படுது. இந்த சுனாமியோட தாக்கம் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க கடல்ல கூட உணரப்பட்டுச்சாம். அதாவது இந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்தத ஃபீல் பண்ணாத ஒரு இடம் கூட எர்த்ல இருந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்த உருவாக்குது ஆஸ்ட்ராய்டு. இப்போ எர்த்துக்கு மேல பார்த்தோம்னா, இத விட மோசமான ஒரு டிசாஸ்டர் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இம்பாக்ட்னால மேல அனுப்பப்பட்ட மோல்டன் ராக்ஸ், லாவா இது எல்லாம் அட்மாஸ்பியரோட மேல மிக வேகமா கொண்டு போகப்படுது. இவ்ளோ வேகமா கொண்டு போன அந்த ஃபிராக்மெண்ட்ஸ்லாம் சூடா நெருப்புல குளோ ஆகுறதுனால டைனி ஸ்டார்ஸ் அப்படியே பிளானட்ட ஃபுல்லா அப்படியே சுத்தி இருக்கிற மாரி தோற்றம் அளிச்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து சில நொடிகள்ல கிராவிட்டி அப்படி சும்மா இருக்கும். ஒன் பை ஒன்னா இந்த தூக்கி எறியப்பட்ட இந்த கற்கள், லாவா இது எல்லாமே உலகத்துக்குள்ள திருப்பி வருது. உலகத்தோட மொத்த அட்மாஸ்பியர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மாரி மின்னிக்கிட்டு இந்த உலகத்திலேருந்து வெளியேற்றப்பட்ட கற்களோட அந்த துகள்கள்லாம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. டசன் கணக்கா எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லேருந்து உயிர் பிழைச்சு பார்க்குற எல்லா உயிரினத்துக்கும் உலக அழிவு நடக்கிறத கண்ணால பார்த்துருக்க முடியும். வானத்திலேருந்து உலக அழிவு வர மாரி ஃபீல் பண்ணியிருக்கும்ல. சில நிமிஷங்கள்ல எர்த்தோட வானம் ப்ளூவா இருந்திருக்காது. எவ்ரி கான்டினென்ட், எவ்ரி ஓஷன், எவ்ரி ஃபாரஸ்ட் எங்க இருந்து பார்த்திருந்தாலும் ஸ்கை ரொம்ப பயங்கரமா தோற்றம் அளிச்சிருக்கும். நெருப்பால சூழ்ந்த மாரி. வானத்திலேருந்து வர இந்த அழிவு ஆஸ்ட்ராய்டு இடிச்சு அழிஞ்சு இறந்த உயிரினங்கள விட பல மடங்கு இறப்பையும், அழிவையும் கொண்டு வந்துட்டு இருக்குன்றத எர்த் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்குது. உண்மையான எக்ஸ்டென்ஷன் இதுக்கு மேல தான் இருக்கு. பார்ப்போம்.